வாழ் ஏந்தி போர்க்களத்துல எதிரிகளோட தலைகளை வெட்டின ஒரு மூர்க்கமான போர்வீரன் சமுதாயம் கொஞ்ச காலத்துல சப்பாத்து போட்டுக்கிட்டு பெரிய பெரிய கப்பல்களை ஓட்டுற மாலுமிகளா எப்படி மாறினாங்கன்னு நீங்க எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ம், இத கேக்குறப்பவே ஏதோ ஒரு புனைக்கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுதான் நிஜம். ஆமா, கண்டிப்பா. அதாவது வரலாறுங்கிறது பொதுவா அரசர்கள் அவங்க கட்டின கோட்டைகள், நடந்த போர்கள் அப்படின்னு ஒரு நேர்கோட்டுல தான் நாம படிப்போம். ஆனா யாழ்ப்பாணத்தோட வரலாற்று பதிவுகள், அப்புறம் இந்த இடப்பெயர்கள், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. உண்மைலாம். ஒரு முழு சமூகமும் உயிர் பிழைக்கிறதுக்காக எப்படி தங்களோட அடையாளத்தையே தலைகீழா மாத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் இதுல பொதிஞ்சிருக்கு. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம பண்டைய தமிழ் மன்னர்களோட மெய்க்காப்பாளர்களா இருந்த ஒரு இனம் காலப்போக்கில் தங்களோட பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுட்டு கப்பல் கேப்டன்களாகவும் பிரிட்டிஷ் காலத்து அதிகாரிகளாகவும் மாறின அந்த நெடிய பயணத்தை தான் ஆழமா தேடி போக போறோம். இப்ப இந்த தரவுகள் எல்லாம் மேலோட்டமா பார்க்கும்போது இது ஏதோ ஒரு சாதாரண தொழில் மாற்றம் போல தோணலாம். ஆனா ஆழமா படிச்சோம்னா இது ஒரு மனித சமூகத்தோட உயிர் வாழும் உள்ளுணர்வு எந்த அளவுக்கு தீவிரமா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஆவணம். அப்படியா? அப்ப இந்த மாற்றம் எப்ப ஆரம்பிச்சது? இத புரிஞ்சுக்க நாம கிபி 1048ஆம் ஆண்டு காலகட்டத்துக்கு பயணிக்கணும். யாழ்ப்பாணத்துல நல்லூர தலைநகரா வச்சு ஆண்ட கூழங்கை சிங்கை ஆரியன் அப்படிங்கிற மன்னனோட காலகட்டம் அது. ஓ, சிங்கை ஆயன் காலகட்டமா? சரி, அங்க என்ன நடந்துச்சு? ஒரு மன்னனுக்கு தன் சொந்த மண்ணுல இருக்கிற வீரர்களை விட வேற ஒரு நிலத்திலிருந்து வர்ற வீரர்களோட விசுவாசத்து மேலதான் நம்பிக்கை அதிகமா இருக்கும். ஏன்னா உள்ளூர் அரசியல் சதிகள்ல அவங்க ஈஸியா சிக்க மாட்டாங்க. ஓஹோ, இது ஒரு இயல்பான அரசியல் நகரு தான். ரோமானிய பேரரசர்கள் கூட தங்களுக்கு பாதுகாப்பா பிரெட்டோரியன் கார்டுகளை வேற நிலங்கள்ல இருந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆமா, அதே உத்திதான். அதுக்காக அந்த மன்னன் என்ன பண்றாருன்னா, தென்னிந்தியாவோட பாண்டி நாட்டில இருந்து தன்னுடைய நாற்படைகளுக்காகவும், குறிப்பா தன்னுடைய பிரத்யேக மெய்க்காப்பாளர்களா இருக்கிறதுக்காகவும் மறவர் சமூகத்தை பெரும் எண்ணிக்கையில ஈழத்துக்கு கொண்டு வரார். அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் இப்படி போர் புரியறதுக்காகவே தேர்ந்தெடுத்து கொண்டு வர்றாங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு போர்க்கலையில நிபுணத்துவம் பெற்றவர்களா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா. மரம் அப்படிங்கிற சொல்லுக்கே வீரம்னு தான் பொருள். அந்த சமூகத்தோட கட்டமைப்பே போர மையமா வச்சுதான் பின்னப்பட்டிருந்துச்சு. ம். அப்போ போர் தான் அவங்களோட முழு வழக்கையுமா இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. இது எந்த அளவுக்கு தீவிரமானதுன்னா, யாழ்ப்பாண அரசுல ஒரு எழுதப்படாத சட்டமே இருந்துச்சு. அந்த மறவ குலத்து ஆண் பிள்ளைகள் 16 வயசுல இருந்து 24 வயசு வரை கட்டாயமா போர் பயிற்சி பெறணும். அட, 16 வயசுலயே கட்டாய போர் பயிற்சியா? மத்தவங்கெல்லாம் விவசாயம், நெசவுன்னு இருக்கும்போது இவங்க பெருவித் தொழிலாவே இதை செஞ்சிருக்காங்க. உண்மைதான். இதுக்காக அவங்களோட வழிபாட்டு முறையும் ரொம்ப பிரத்யேகமா இருந்துச்சு. அமைதியான தெய்வங்கள் எல்லாம் அவங்க வழிபடல. போர்க்களத்துக்கு தலைமை தாங்குற உக்கிரமான வடிவமான சிங்க வாகனத்துல அமர்ந்த துர்க்கை, அதாவது சக்கமாலை தான் அவங்க குலதெய்வமா கும்பிட்டாங்க. சரி, போருக்கு போறவங்க மூர்க்கமான தெய்வத்தை வழிபடுறது இயல்புதான். ஆனா குழந்தை பருவத்திலிருந்து எப்படி இந்த போரை நோக்கி அவங்கள உந்தி தள்ளினாங்க? அதுலதான் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஒரு குழந்தை பிறந்து 31வது நாள்ல அவங்க ஒரு சடங்கு செய்வாங்க. அத படிக்கும்போதே நமக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். 31வது நாள்லயா? அப்படி என்ன சடங்கு அது? தரையில ஒரு சிங்கத்தோட உருவத்தை வரைஞ்சு, பிறந்து 1 மாசமே ஆன அந்த பச்சிளம் குழந்தையை எடுத்து அந்த சிங்கத்தோட உருவத்து மேல கிடத்துவாங்க. அட கடவுளே, இது வெறும் சடங்கு மாதிரி தெரியலையே. நீ ஒரு வேட்டையாடுற மிருகத்து மேல அமர பிறந்தவன்னு மனசுக்குள்ள விதைக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங் மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. உனக்கு பயமோ வலியோ இருக்கக்கூடாதுன்னு ஆழமா பதிய வைக்கிற ஒரு பயிற்சி அது. அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை தான் மன்னர்கள் தங்களோட மிக முக்கிய ஆயுதமா பயன்படுத்தினாங்க. ஆனா வருஷம் முழுக்க போர் நடந்துகிட்டே இருக்காது இல்லையா? அமைதி காலங்கள்ல இந்த இரும்பு மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுத்தாங்க? அங்கதான் மன்னர்கள் ஒரு விசித்திரமான ஆனா நூதனமான நிலமானிய முறையை கையாண்டாங்க. போர் இல்லாத நேரங்கள்ல இவங்க விவசாயமோ கிராம காவலும் செஞ்சாங்க. ஆனா இவங்களுக்கு மாதச் சம்பளமோ காசோ குடுக்கல. பின்னாடி எப்படி அவங்களுக்கு ஊதியம் கொடுத்தாங்க? அவங்களோட உடல் வலிமையே செல்வமா மாத்துற ஒரு திட்டம். மன்னன் ஒரு வீரனை அழைச்சு நிலத்துல ஓடச் சொல்லுவார். அந்த வீரன் தன் மூச்சு முற்றங் வரைக்கும் எவ்ளோ தூரம் எந்த அளவுக்கு நீளத்திலயும் அகலத்திலயும் ஓடுறானோ அந்த நிலத்தை அப்படியே அவனுக்கு இலவசமா எழுதி வச்சிருவாங்க. வாவ், இத நினைச்சு பாருங்க. மூச்சு பிடிக்கிற வரைக்கும் ஓடி நிலத்தை வாங்குறதுங்கிறது இன்னைக்கு காலத்துல பாக்குற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் இல்லனா ரியாலிட்டி ஷோ டாஸ்க் மாதிரி இருக்குல்ல?
ஆமா. அவங்களோட உடலோட உச்சக்கட்ட திறனை அளவிடுற ஒரு கடுமையான முறை இது. தன் மூச்சு முட்டி, கால்கள் தளர்ந்து கீழே விழற வரைக்கும் ஓடிருப்பாங்க. அவங்க உடல் வலிமை தான் அவங்களுக்கான கரன்சி. இது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி அவங்க ஓடிப்பெற்ற நிலங்கள் தான் பின்னாடி ஊர்களா மாறிடுச்சுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்படி நிலம் பெற்ற வீரர்களோட பெயர்கள்லயே பல இடங்கள் உருவாகிடுச்சு. வரலாற்று சுவடுகளா இன்னைக்கும் பருத்தித்துறைக்கு பக்கத்துல சிங்கபாகுதேவன் குறிச்சி, வதிரியில வதிரிபாகுதேவன் குறிச்சி, உடுப்பெட்டியில சம்மரபாகுதேவன் குறிச்சின்னு ஊர்கள் இருக்கு. அட, அப்ப இன்னைக்கு நாம புழங்குற பல மாபெரும் நிலப்பரப்புகளோட பெயர்கள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீரன் மூச்சு பிடிச்சு ஓடுனதோட விளைவுதான். ஆமா. இப்படி பல ஊர்களை உருவாக்கி அவங்க ஆட்சி செஞ்ச ஒரு பரந்த பகுதி தான் மறவராட்சி அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுவே காலப்போக்குல மக்கள் நாக்குல மருவி இன்னைக்கும் நாம சொல்ற வடமராட்சி தென்மராட்சி அப்படின்னு நிலைச்சிடுச்சு. ஓ, அதான் அந்த பேர் காரணமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ம் என்ன சந்தேகம் கேளுங்க. ஒரு சமூகத்தோட பொருளாதாரம் வந்து எப்பவுமே அவங்களோட உடல் வலிமையையும் அரசர்களோட போர்த்தேவையும் மட்டுமே சார்ந்திருந்தா அங்க ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குமே. தமிழ் மன்னர்களோட ஆட்சியை முற்றிலுமா அழியும்போது இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஒரே ராத்திரியில சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்திருக்கணும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. நீங்க சரியா கணிச்சிங்க. தமிழ் மன்னர்களோட ஆட்சி காலப்போக்குல வீழ்ச்சியடைய தொடங்கினப்ப ஒரு மாபெரும் இருண்ட காலம் இவங்கள சூழ்ந்துடுச்சு. அரசர்கள் வீழ்ந்தாங்க, போர்கள் நின்னு போச்சு. அப்ப போர் தொழில் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாதுங்கிறப்ப என்ன ஆனாங்க? திடீர்னு எந்த பயனுமற்றவங்களா மாறிட்டாங்க. ஊதியமும் நின்னுடுச்சு. அதீத வறுமையும் பசியும் அவங்கள வாட்டி எடுத்துச்சு. தங்களோட நிலங்களையும் மரியாதையும் இழந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சரியா? இதே காலகட்டத்துல தான் அந்த ஈழத்து வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். போர்ச்சுகீகர்களோட வருகை, சரிதானே? ஆமா, போர்ச்சுகீகர்களோட வருகை நிகழுது. தங்களை காப்பாத்திக்க எந்த வழியும் இல்லாத ஒரு பட வறுமையில தள்ளாடும்போது இவங்க உள்ள வராங்க. போர்த்துகீகர்களுக்கு இந்த மறவர்கள் ஒரு பெரிய பொக்கிஷமா தெரிஞ்சிருப்பாங்க. கண்டிப்பா. பசியால வாடுற ஆனா எந்த ஆயுதத்தையும் திறமையா கையாள தெரிஞ்ச ஒரு படை. இது அப்படியே போர்ச்சுகீகர்கள் விலக்க வாங்கியிருப்பாங்க. உண்மைதான். உலகியல் லாபங்கள், பட்டங்கள், பதவிகள் அப்படின்னு பல சலுகைகளை அள்ளி வீசுறாங்க. ஆனா அதுக்கு அவங்க வச்ச நிபந்தனை தான் அந்த மொத்த சமூகத்தோட தலையெழுத்தையே மாத்துது. என்ன நிபந்தனை அது? மதம் மாறணும் அப்படிங்கிற நிபந்தனை தான். போர்ச்சுகீகர்களோட அதிகாரத்தின் கீழ் வாழணும்னு கத்தோலிக்க மதத்தை தழுவணும்னு சொன்னாங்க. ஓஹோ, அதாவது தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாத்திக்கிறதுக்காகவும் குடும்பத்தை பசியிலிருந்து மீட்கவும் வேற வழி இல்லாம முழு சமூகமும் மதம் மாறுறாங்களா? ஆமா. அவங்க பல தலைமுறைகளா பின்பற்றி வந்த தங்களோட பாரம்பரிய சைவ சமயத்தை கைவிட்டுட்டு கத்தோலிக்க மதத்துக்கு மாறினாங்க. தங்களோட சிங்க வாகன தெய்வத்தையும் போர்க்கடவுள்களையும் விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நாம யோசிக்கணும். இப்போ இத வெறும் உலகியல் லாபங்களுக்காக செய்யப்பட்ட ஒரு சாதாரண மதமாற்றம்னு சுருக்கிட முடியுமா? அல்லது ஒட்டுமொத்த வாழ்வாதாரமே அழிஞ்சு போன ஒரு சமூகம் தப்பி பழைக்கிறதுக்காக எடுத்த ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கலாமா? இது ஒரு உயிர் வாழும் யுக்தின்னு தான் சொல்லணும். ஏன்னா வரலாறு முழுக்க மக்கள் அடக்குமுறைக்கு பயந்து மதம் மாறியிருக்காங்க. ஆனா அவங்க வீடுகளுக்குள்ள பழைய நம்பிக்கைகளை தொடர்வாங்க. வெளிய மட்டும் புது சட்டத்துக்கு கட்டுப்படுவாங்க. அப்ப இவங்க அப்படி பண்ணலையா? இல்ல, இவங்க வெறும் அடையாளத்துக்காக மட்டும் மதம் மாறல. இது அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய சமூக பூகம்பத்தை, ஒரு வெளிப்படையான வெறுப்பை உருவாக்குச்சு. எதனால? இவங்களோட சொந்த மக்களே இவங்கள முழுமையா ஒதுக்குற அளவுக்கு இது தீவிரமாச்சு. ஏன்னா அந்த மாற்றம் வெறும் பிரார்த்தனை முறைகள்ல மட்டும் நிக்கல. போர்த்துகேயர்களோட மதத்தை ஏத்துக்கிட்டவங்க அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் முழுமையா தங்களோட தான் மாத்திக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த வாழ்க்கை முறைனா உணவு, உடை எல்லாமே மாறிடுச்சா? ஆமா. பல தலைமுறைகளா அவங்க பின்பற்றி வந்த பாரம்பரிய உணவு பழக்கங்களை கைவிட்டாங்க. போர்த்துகேயர மாதிரியே மாட்டிறைச்சி சாப்பிடுறது, மது அருந்துறதுன்னு வெளிப்படையா அந்த பழக்கங்களை தழுவினாங்க. அப்போ உடுக்கிற உடையும் மாறி இருக்குமே. கண்டிப்பா. இதுல பெரிய பண்பாட்டு அதிர்ச்சியே உடையில தான் வந்துச்சு. அது வரைக்கும் வேஷ்டியும் வீரர்களுக்குரிய உடைகளையும் போட்டவங்க திடீர்னு ஐரோப்பியர்களை போல சட்டை, நீண்ட கோட்டு, கால்கள்ல சப்பாத்து, தலையில தொப்பின்னு மேலை நாட்டு உடைகளை அணிய ஆரம்பிச்சாங்க. ஹட, அப்போ ஒரு காலத்துல தங்களை காக்கிற தேவதூதர்களா யார பார்த்தாங்களோ அவங்களே இப்ப ஆக்கிரமிப்பாளரோட நகல்களா மாறிட்டாங்க. சரியா சொன்னீங்க. இத பார்த்த உள்ளூர் மக்கள், முக்கியமா சைவ தமிழ் மக்கள் ரொம்ப அதிர்ச்சியும் கோவனும் அடைஞ்சாங்க.
அதாவது இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரோட பெரிய ஹீரோ ஒருத்தர் திடீர்னு எதிரணியோட ஜெர்சிய போட்டுக்கிட்டு அவங்க மொழியிலேயே பேச ஆரம்பிச்சா எப்படி ஒரு கல்ச்சர் ஷாக் இருக்குமோ அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆமா, அதே மாதிரியான கோபம்தான். இது தப்பி பிழைக்கிற ஒரு உத்தியா இருந்தாலும் உள்ளூர் மக்களுக்கு இது ஒரு பெரிய துரோகமா தான் தெரிஞ்சது. இதனால அக்காலத்துல வேழாயர் போன்ற பிற மீன்குடி மக்கள் இந்த பரங்கியரோடு, அதாவது போர்த்துகேயரோடு எந்த திருமண உறவும் வச்சுக்க தயங்குனாங்க. ஆனா இந்த மறவர்கள் அவங்களோட சம்பந்தம் பண்ணாங்களா? ஆமா, அவங்க தயக்கமே இல்லாம போர்த்துகேயரோடு சம்பந்தம் கலந்தாங்க, புது குடும்ப உறவுகளை உருவாக்குனாங்க. இது உள்ளூர் மக்களோட கோபத்தை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போச்சு. அப்ப எந்த சமூகம் மூச்சு முட்ட ஓடி தங்கள் பெயரால் ஊர்களை உருவாக்கி பெரிய மரியாதையோடு இருந்துச்சோ அதே சமூகம் இப்ப முற்றிலுமா புறக்கணிக்கப்படுது. கண்டிப்பா. அந்த விலகல் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப ஏளனமா திட்ட ஆரம்பிச்சாங்க. பெருமையா இருந்த மரவென்னு பேரே மறைஞ்சு அவங்கள பரங்கி, தமிழ் பரங்கின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஓ, அவங்க போட்டிருந்த சப்பாத்திய வச்சு சப்பாத்து பரங்கி, உணவை வச்சு மாடுதின்னி பரங்கின்னுலாம் வசப்பாடி இருக்காங்க. சொந்த மண்ணிலேயே எவ்வளவு பெரிய தனிமைப்படுத்தல் இது. உண்மைதான். உள்ளூர் சமுதாயத்தால அவங்க முற்றிலும் துண்டிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு நிலைமையில மனிதர்கள் இயல்பாவே வேற ஒரு பாதுகாப்பான புகலிடத்தை தேடுவாங்க இல்லையா? ஆமா. அப்ப அங்க போர்ச்சுகீசியர்களோட ஆதரவு தான் அவங்களுக்கு முழுமையா தேவைப்பட்டிருக்கும். சரியா சொன்னீங்க. நிலத்துல அவங்களுக்கு இருந்த அதிகாரம் போச்சு, சொந்த மக்கள் அவங்கள ஒதுக்கிட்டாங்க. இனி நிலத்துல எந்த எதிர்காலமும் இல்லைன்னு உணர்ந்த அந்த சமூகம் தங்களோட கவனத்தை வேற ஒரு திசைக்கு திருப்புச்சு. அதுதான் கடல். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கையில வாளை புடிச்சுக்கிட்டு நிலத்துல சண்டை போட்ட ஒரு வீரன் எப்படி திடீர்னு கடலோடியா மாற முடியும்? கடற்பயணங்கிறது காத்து, கடலோட சீற்றம் எல்லாம் புரிஞ்சுக்கணும்ல. இது ஒரே ராத்திரியில நடந்து வாச்சம் கிடையாது. போர்ச்சுகேயர்கள் கடல்ல பெரிய ஆதிக்கம் செலுத்தினவங்க. அவங்களோட கப்பற்படைய பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்ப ஆரம்பத்துல அவங்க வெறும் போர் வீரர்களா தான் கப்பல்ல சேர்ந்தாங்களா? ஆமா, கப்பல்ல வெறும் பாதுகாவலர்களா தான் சேர்ந்தாங்க. ஒரு கப்பல்ங்கிறது ஒரு மிதக்கிற ராணுவ முகாம் மாதிரி தான். அங்க ஒரு கடுமையான மிலிட்டரி ஹைரார்கி தேவை. அது இவங்க கிட்ட இயல்பாவே இருந்துச்சு. ஓஹோ, அந்த ராணுவ கட்டுப்பாடு அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆயிடுச்சு. ஆனா கப்பல் கட்டும் கலையை எப்படி கத்துக்கிட்டாங்க? போர் வீரர்கள் அப்படிங்கறதால அவங்களுக்கு ஆயுதங்களை பழுது பார்க்கறது, மரப்பொறிகளை செய்யறது போன்ற தச்சு வேலைகள்ல ஏற்கனவே பரிச்சயம் இருந்துச்சு. கூடவே ஐரோப்பியர்களோடு தங்கி வேலை செஞ்சதால கப்பல்களை கட்டுறது, பழுது பார்க்கறதுன்னு எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியா கத்துக்கிட்டாங்க. ஆனா அப்ப வாழ் பிடிச்ச கைகள் பெரிய மரக்கலங்களை உருவாக்குற கம்மாளர்களா, அதாவது ஷிப்ரைட்ஸா மாறிடுச்சு. ஒரு சூழ்நிலை நம்மள பலவீனப்படுத்தும் போது எப்படி நம்ம கிட்ட இருக்கிற திறமைய வச்சு அடுத்த கட்டத்துக்கு போறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். கண்டிப்பா. ஆனா அவங்க வெறும் தொழிலாளிகளா மட்டும் நின்னுடல. காணப்போக்குல நட்சத்திரங்களை பார்த்து திசையறியற அறிவையும் உள்வாங்கி மாபெரும் வணிக கப்பல்களை இயக்குற மீகாமர் அப்படிங்கிற நிலைக்கு உயர்ந்தாங்க. மீகாமர் அப்படின்னா கேப்டர் அல்லது பைலட் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அதேதான். நடுக்கடல்ல பெரிய கப்பல்களோட திசை சக்கரத்தை பிடிக்கிற தண்டல்மாராக அவங்க மாறினாங்க. நிஜமாவா? எந்த துறைமுகத்திலிருந்து அவங்க கப்பல்களை இயக்குனாங்க? ஊர்காவற்றுறை, அதாவது இன்னைக்கு நாம சொல்ற காவலூர் துறைமுகத்திலிருந்து இந்தியாவுக்கு பெரும் வணிக பயணங்களை மேற்கொண்டாங்க. மரியோசேப்பினா, இம்மானுவல் ஸ்கூனர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான கப்பல்களை முழுமையா நிர்வகிச்சதே இந்த சப்பாத்து பரங்கையின் முத்திர குத்தப்பட்டவங்க தான். இது உண்மையிலே ஒரு ஃபீனிக்ஸ் பறவையோட கதை மாதிரி இருக்கு. எந்த சமூகம் அவங்கள தெருவுல நடக்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுச்சோ அதே சமூகம் அத்தியாவசிய பொருள்களுக்கு இந்த கேப்டன்களை தான் நம்பியிருக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. ஆமா, அவங்க இழந்த மரியாதையையும் செல்வத்தையும் கடல் அவங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுத்துருச்சு. ஆனா போர்ச்சுகேயர்கள் காலம் முடிஞ்சு ஒல்லாந்தர் அப்புறம் பிரிட்டிஷார்னு அடுத்தடுத்த புது பேரரசுகள் வந்தப்ப இவங்க நிலைமை என்னாச்சு? திரும்பவும் வீழ்ச்சி அடைஞ்சாங்களா? இல்லவே இல்ல. மாறா அவங்க தங்களோட நிர்வாகத்திறனை இன்னும் விரிவுபடுத்தினாங்க. போர்ச்சுகீயர் காலத்துல கப்பல் கலைய கத்துக்கிட்ட இவங்க அடுத்தடுத்த காலங்கள்ல தங்களோட கல்வி அறிவையும் வளர்த்துக்கிட்டாங்க. ஓ, கல்வியிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரசாங்க வேலைகளுக்கும் போனாங்களாம். ஆமா, நெடுந்தீவு மாதிரியான தீவு பகுதிகள்ல அரசாங்க பிறப்பு இறப்பு பதிவாளர்களா, ஐரோப்பிய மருத்துவம் படிச்ச வைத்தியர்களா, பள்ளிகள்ல தலைமை ஆசிரியர்களா உயர்ந்து நின்றாங்க. அட, புகையிரத துறையில கூட இவங்க ஃபோர்மன்களா இருந்தாங்கன்னு ஆவணங்கள் சொல்லுது. ஆமா, பிரிட்டிஷார் காலத்துல ரயில்வே துறையில ஃபோர்மன்களாகவும் உயர்ந்து
சமூகத்துல தங்களுக்குரிய கௌரவத்தை எவராலும் அசைக்க முடியாத அளவுக்கு கட்டி எழுப்புனாங்க. இந்த வரலாற்றை இப்ப முழுமையா திரும்பி பார்க்கும்போது இது நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமா இருக்கு. பாண்டிய நாட்டிலிருந்து மூர்க்கமான வீரர்களா வந்து மூச்சு பிடிச்சு ஓடி ஊர்களுக்கு பேர் வச்சு அப்புறம் வறுமையில வாடி கலாச்சாரத்தை மாத்தி சப்பாத்து பரங்கின்னு வச கேட்டாங்க. ஆமா. ஆனா அங்கேயே அவங்க அழிஞ்சு போகல. அந்த நெருக்கடியே தங்களோட வாய்ப்பா மாத்தி கப்பல் கேப்டன்களாகவும் பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகளாகவும் உருமாறி இருக்காங்க. தங்களை விளக்கிய சமூகத்தின் முன்னாலேயே ஒரு புதிய அதிகார மையமா அவங்க வளர்ந்து நின்னுதுதான் இதுல பெரிய பாடம். கண்டிப்பா. இப்ப இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி வரலாம். மனித அடையாளம்ங்கிறது வந்து எவ்வளவு நெகிழ்வுத்தன்மை கொண்டது, தண்ணி மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தபடி எப்படி உருமாறக்கூடியதுன்னு இதிலிருந்து புரியுது. ஆமா, இன்னைக்கு நாம இதுதான் எங்க பூர்வீகம், தூய்மையான குல வழக்கம்னு பெருமைப்படுற பல விஷயங்கள் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தப்பி பிழைக்கிறதுக்காக கையில் எடுத்த ஒரு யுக்தியா கூட இருக்கலாம். சரியா சொன்னீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த அடையாளத்துல, உங்க உடையில, உணவுல எது நிரந்தரமானது? நாளைக்கே ஒட்டுமொத்த சூழ்நிலையும் தலைகீழா மாறினா, இன்னைக்கு நீங்க இறுக பிடிச்சிட்டு இருக்கிற அடையாளம் உங்களை காப்பாத்த எவ்வளோ சீக்கிரம் மாறும்னு எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? வாழேந்திய வீரர்கள் சப்பாத் அணிந்த மாலுமிகளா மாறினது ஒரு வரலாறு மட்டுமில்ல, மனித அடையாளங்கள் எல்லாமே சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறும் அப்படிங்கிற ஒரு உளவியம் பாடம். இத பத்தி தொடர்ந்து சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே போல ஆழமான சிந்தனையை தூண்டும் இன்னொரு தேடலில் நாம சந்திக்கலாம்.